தற்போது சத்தியம் செய்தியின் எதிரொலியாக வட மாநிலங்களுக்கு செல்லும் ரயில்களை ரயில்வே போலீசார் மற்றும் டிடிஆர்கள் தீவிர சோதனை மற்றும் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பூரில் உள்ள பின்னலாடை நிறுவனங்கள் மற்றும் அதனை சார்ந்த காம்பாக்டிங், டையிங், பிரிண்டிங், நிட்டிங் உள்ளிட்ட நிறுவனங்களில் 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் திருப்பூரில் தங்கி பணியாற்றி வருகின்றனர். அவ்வாறு பணியாற்றும் வடமாநில தொழிலாளர்கள் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகைகளுக்கு தங்கள் சொந்த மாநிலங்களுக்கு செல்வது வழக்கம். இந்நிலையில் வருகின்ற திங்கட்கிழமை தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பின்னலாடை நிறுவனங்கள் தொழிலாளர்களுக்கு சம்பளத்துடன் போனஸ் மற்றும் விடுமுறை வழங்கியுள்ளதால் வடமாநில தொழிலாளர்கள் கடந்த 2 தினங்களாக தங்கள் சொந்த மாநிலங்களுக்கு சென்று வருகின்றனர். இதனிடையே நேற்று முன்தினம் பாட்னா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ரிசர்வேஷன் கோச்சில் 200க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் டிக்கெட் எடுக்காமல் ஏறிக்கொண்டு முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டியை ஆக்கிரமித்ததால் முன்பதிவு செய்யப்பட்ட பயணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். குறிப்பாக பெண்கள் தங்களால் கழிவறைக்கு கூட செல்ல முடியவில்லை என்றும் டிடிஆரிடம் புகார் தெரிவித்தும் அலட்சியமாக பதிலளித்ததாக வடமாநில தொழிலாளர்கள் முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டியை ஆக்கிரமித்த வீடியோவையும் அதேபோல் டிடிஆர் முறையாக பதிலளிக்காத வீடியோவையும் தங்களது செல்போனில் பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர். இது குறித்து சிறப்பு செய்தியை நாம் சத்தியம் தொலைக்காட்சியில் செய்தியாக வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது திருப்பூர் வழியாக வட மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து ரயில்களிலும் ரயில்வே போலீசார் மற்றும் டிடிஆர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல் முன்பதிவு செய்யாதவர்கள் முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டியில் ஏறக்கூடாது என்று ஒலிபெருக்கி மூலம் எச்சரித்து வருகின்றனர். பெரும்பாலான வடமாநில தொழிலாளர்கள் வடமாநிலங்களிலிருந்து புகையிலை, குட்கா உள்ளிட்ட போதை வஸ்துக்களை எடுத்து வருவதால் போலீசார் மோப்பனாய் உதவியுடன் தற்போது திருப்பூர் ரயில் நிலையத்தில் தீவிர சோதனை மற்றும் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர்.